வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். 2026 ஆண்டிற்கான வாக்காளர் பதிவு குறித்து முக்கிய அறிவிப்பு. பணத்துக்காக சுவிஸ் முதியவர் யாழில் கொடூர கொலை, மிளகாய் தூளால் தடயங்கள் அளிப்பு. முடிவுக்கு வரும் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவி. வனவாசல ரயில் விபத்து, அம்பலமான அதிர்ச்சி தகவல், காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு. மஸ்கலியா ஹார்மோட் வீதியின் மோசமான நிலை, பயணிகள் சாரதிகள் அவதி. மீன்பிடிக்க சென்றவருக்கு அதிர்ச்சி, வலையில் சிக்கிய சடலம், கல்லடி பாலத்தில் பரபரப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு வர்த்தக நிலையங்களை மூட அழைப்பு. நீதி கேட்டு போராடிய மற்றொரு தாய் உயிரிழப்பு, மட்டக்களப்பில் சோகம். முள்ளிவாய்க்கால் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல், தாயகம் முழுவதும் கஞ்சி வழங்கி தமிழர்கள் கண்ணீர் அஞ்சலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. 2026 ஆண்டிற்குரிய வாக்காளர் பெயர் பட்டியல் பதிவு தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டுக்குரிய வாக்காளர் பெயர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாத அல்லது முகவரி, பெயர் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் ஆகியவற்றில் திருத்தங்கள் காணப்படுகின்ற 1/2/2009 முன்னர் பிறந்த நபர்கள் அது குறித்து தமது கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்தில் விசாரிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வரவிருக்கும் பதிவு செயல்முறைக்கு முன்னர் தங்களது விவரங்களை துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று தங்களது விவரங்கள் சரியானவையா என்பதை பரிசீலித்து பார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள யாழ்ப்பாணம் மாவட்டம் சங்குவெளி பகுதியில் சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்த 66 வயது முதியவர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு பெருந்தொகை நகை மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுவிஸ் நாட்டிலிருந்து 2 மாதங்களுக்கு முன்பு வந்து சங்குவேலியில் தங்கியிருந்த வல்லிபுரம் சந்திரசேகரம் எனும் முதியவர் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டின் புகைக்கூட்டின் வழியாக உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் முகத்தை துணிகளால் மறைத்துக் கொண்டு வீட்டிற்குள் புகுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உடைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளன. கொள்ளையர்கள் முதியவர் அணிந்திருந்த சுமார் 30 பவுன் தங்க நகைகள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையிட்டு சென்றுள்ளார்கள். மேலும் தடயங்களை அளிக்கும் நோக்கில் கையுறைகள் அணிந்து செயல்பட்டதுடன் மோப்பனாய் வழித்தளத்தை குழப்பும் வகையில் மிளகாய் தூள் தூவி தப்பியதாக கூறப்படுகின்றது. அத்துடன் கொள்ளையின் போது எந்த தொலைபேசியையும் எடுத்துச் செல்லாமல் தப்பி சென்றுள்ளனர். குறித்த முதியவர் 14ஆம் தேதிக்கு பிறகு காணாமல் போன நிலையில் நேற்று இரவு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த மானிப்பாய் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். அதேவேளை முதியவரின் உடற்கூற்று பரிசோதனையின் போது உடலில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் கூறிய ஆயுதங்களால் குத்தப்பட்டமைக்கான அடையாளங்களும் காணப்படுகின்றன. சம்பவம் தொடர்பில் பிரதேசத்தில் பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகின்றது. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் தயாரிக்கப்பட்ட இந்த சட்டம் மூலம் கடந்த மே மாதம் 15ஆம் தேதி அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டின் 35ஆம் இலக்க பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்குவதற்கும் அது தொடர்பான அல்லது அதற்கு அனுகூலமான விடயங்களுக்கான ஏற்பாடுகளை வழங்குவதற்காகவும் இந்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. 2026 பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்கும் சட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த சட்டமூலத்தின் மூலம் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவி முடிவுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. இந்த சட்டம் அமுல்படுத்தப்படுகின்ற நாள் முதல் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவியை வகிப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுடன் அந்த பதவியை வகிக்கும் நபர் ஆயுதப்படைகளில் அவர் சார்ந்த சேவை பிரிவிற்கு மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வனவாசலம் மற்றும் ஹோனபிட்டிய இடையே நேற்று ஏற்பட்ட ரயில் தடம்புரல்வு விபத்தில் காயமடைந்தவர்களில் மேலும் 3 தொடர்ந்தும் வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வருவதாக ரயில் போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். போக்குவரத்து அமைச்சில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார்.
அதிகாரியின் தகவல்களின்படி விபத்தில் காயமடைந்தவர்களில் 6 பேர் பிரதானமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் ஒருவர் நேற்றைய தினம் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். மேலும் 2 இன்றைய தினம் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர். தற்போது ஒரு பெண் மற்றும் 2 ஆண்கள் உட்பட 3 தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைத்தியசாலையில் உள்ளவர்கள் ஒரு ஆண் தடம் புரண்ட ரயிலுக்கும் அதற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றுக்கும் இடையில் சிக்கியவர் ஆவார். அவரது கையின் மூட்டுப் பகுதியில் சிறிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சிகிச்சை பெறும் பெண்ணுக்கு கழுத்தை திருப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விபத்து நடந்த கணத்தில் ரயிலில் இருந்த பயணிகள் அவசரமாக வெளியேற முயன்ற போது ஏற்பட்ட நெரிசலே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று தெரிவித்தார். இவ்வாறான விபத்துகளின் போது பயணிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய இழப்பீட்டு முறைமையொன்று ரயில்வே திணைக்களத்திடம் காணப்படுவதாக சமரசிங்க குறிப்பிட்டார். இதற்கு முன்னர் இருந்த பழைய முறையின்படி விபத்தில் மரணம் அல்லது நிரந்தர ஊனம் ஏற்படும் பட்சத்தில் 1,05,000 ரூபாவை வழங்கப்படவிருந்தது. ஆனால் புதிய திருத்தங்களின்படி அந்த இழப்பீட்டுத் தொகை தற்போது 10 லட்சம் ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு 1 வாரம் வரையில் நாளொன்றுக்கு 2,000 ரூபாய் வீதமும் அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கு 50,000 ரூபாய் வரையிலும் செலுத்துவதற்கான வழிமுறையும் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது சிகிச்சையின் பின் வீடுகளுக்கு சென்றுள்ளவர்களின் மருத்துவ அறிக்கை அட்டைகளை பரிசீலித்து இந்த இழப்பீடுகளை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. விபத்திற்கு உள்ளான கீழ் ரயில் மார்க்கத்தை சீரமைக்கும் பணிகள் மிக தீவிரமாக நடந்து வருகின்றன. இன்று மாலைக்குள் அந்த பகுதியின் அனைத்து புலனாய்வு பணிகளையும் முழுமையாக நிறைவு செய்து நாளை முதல் ஆரம்பமாகும் புதிய வாரத்தில் வழமை போன்று அனைத்து ரயில்களையும் இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ரயில் பாதையின் பாகங்களை கழற்றிய சந்தேக நபரும் அந்த பாகங்களை கொள்ளுணவு செய்த நபரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இதன்படி அவர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மஸ்கெலியா ஹார்மோட் பிரதான வீதி பல வருடங்களாக திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் மோசமாக காட்சியளிப்பதாக பிரதேச மக்கள் மற்றும் வாகன சாரதிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். வீதி முற்றுமுழுதாக சேதமடைந்து கற்களாக காணப்படுவதுடன் மழைக்காலங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் பயணிப்பது மிகவும் சிரமமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வீதியை பயன்படுத்தும் பேருந்துகள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் அடிக்கடி பழுதடைவதால் சாரதிகள் பொருளாதார சுமையை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இந்த வீதியில் பயணிப்பதால் மாதந்தோறும் சுமார் 20,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரையில் வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதாகவும் இதனால் போக்குவரத்து சேவையில் நட்டநிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். முச்சக்கர வண்டி சாரதிகளும் இதேபோன்ற சிரமங்களை எதிர்கொண்டு வருவதுடன் தினமும் வாகனங்களை கராஜில் திருத்துவதற்கே பணம் செலவாகின்றது என்று வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மஸ்கெலியா ஹார்மோட் பிரதான வீதியை உடனடியாக புனரமைத்து மக்களின் போக்குவரத்து சிரமங்களுக்கு தீர்வு காண உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழ் வாவியில் மீனவர் வலையில் சிக்கிய நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்லடி புதிய டச்பார் வீதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சந்திரசேகரன் கஜேந்திரன் என்பவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த வாவியில் சம்பவ தினமான இன்று காலை 6:30 மணியளவில் வழமை போல் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மீனவர் ஒருவரின் வலையில் சடலம் ஒன்று சிக்கியதை அடுத்து அதனை மீனவர் கரைக்கு இழுத்து வந்து போலீசாருக்கு தெரியப்படுத்தினர். குறித்த நபர் மதுபோதையில் வாவியில் நீராடிய எல்லையில் நீரில் மூழ்கியுள்ளார் என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை தம்பல கமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சேனவல்லி ஏரியில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் குறித்த நபர் மயக்கமடைந்து நீரில் மூழ்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தம்பல கமுவ அர்பன் நகரைச் சேர்ந்த 35 வயதானவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் தம்பல கமுவ போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு நாளை வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களையும் குறிப்பாக மதுபான விற்பனை நிலையங்களை மூடி நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த சங்க பிரதிநிதிகள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை சிறப்புறவும் மரியாதையுடனும் அனுசரிப்பதற்காக முழுமையான ஆதரவை வழங்க வேண்டியது அனைத்து வர்த்தகர்களின் பொறுப்பாகும் என்று தெரிவித்தனர். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இயங்குகின்ற அனைத்து வர்த்தக நிலையங்களும் அதிலும் மதுபான சாலைகள் கட்டாயமாக மூடப்பட்டிருக்க வேண்டும் என்பது தங்களின் அன்பான வேண்டுகோள் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.
மேலும் 2009ஆம் ஆண்டு இதே கால பகுதியில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் நினைவுகளை சுமந்து அவர்களுக்கு ஆதரவும் மரியாதையும் வெளிப்படுத்தும் நாளாக மே 18 அனுசரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். வடக்கு மற்றும் கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக நீதி கோரி பல ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்று வந்த மேலும் ஒரு தாய் நீதி கிடைக்காமலேயே உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஆறுமுகத்தான் குடியிருப்பு தன்னாமுனை பகுதியைச் சேர்ந்த வேலுப்பிள்ளை பொன்மணி நேற்று காலமானார். 1951ஆம் ஆண்டு பிறந்த அவர் தனது குடும்ப உறுப்பினருக்காக மட்டுமின்றி வடக்கு கிழக்கு எங்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்காக நீதி கோரி இடம்பெற்ற பல்வேறு போராட்டங்கள், கவனஈர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊடக சந்திப்புகளில் தொடர்ந்தும் பங்கேற்று வந்துள்ளார். மட்டக்களப்பு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்துடன் இணைந்து செயல்பட்ட அவர் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியுடனும் குரல் கொடுத்து வருகின்ற போராட்ட தாய்மார்களில் ஒருவராக கருதப்பட்டார். இவரின் மறைவு பல ஆண்டுகளாக நீதி தேடி தொடர்ச்சியாக போராடி வருகின்ற காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடையே பெரும் சோகத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் வாரத்தின் 5ஆம் நாளான இன்று தாயக பகுதிகளெங்கும் உயிரிழந்த உறவுகளை நினைவுகூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகளும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மூதூர் பாரதிபுரம் பிரதேசத்தில் இன்று காலை இடம்பெற்றது. இந்த நிகழ்வை பாரதிபுரம் கிராம மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் உயிரிழந்தவர்களுக்காக 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தமிழரசுக் கட்சியின் வவுனியா கிளையினரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று கட்சியின் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது. இதன்போது கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், செயலாளர் M.A. சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான C. ஸ்ரீதரன், ரவிகரன், ஸ்ரீநேசன், கோடீஸ்வரன், ஸ்ரீநாத், சாணக்கியன், பிரதேச சபைகளின் தவிசாளர்களான பாலேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது வீதியால் பயணித்த பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை சிவன் கோயில் அடியில் இன்று இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்ட நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்த உறவுகளுக்கு அகவணக்கமும் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டது. தேசிய தலைவர் என்று தமிழ் மக்களால் போற்றப்படுகின்ற வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்த வட்டுக்கோட்டை பொன்னாலையில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இனப்படுகொலை நிறைவு சின்னத்திற்கு முன்பாக ஈகை சுடரேற்றப்பட்டு மலர் தூவி அகவணக்கத்துடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது சமைக்கப்பட்டு உணர்வு ரீதியாக வழங்கப்பட்டது. மேலும் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இளைஞர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. மன்னர் பிரதான பேருந்து நிலைய பகுதியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் ஈழப்போரின் வலி சுமந்த நாட்களின் நினைவு நிகழ்வும் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னர் கிளையின் ஏற்பாட்டில் பிரதான பேருந்து நிலையத்தின் நுழைவாயில் பகுதியில் இன்று காலை இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதேவேளை முள்ளிவாய்க்காலின் நினைவுகள் சுமந்த ஊர்தி கிளிநொச்சி பகுதியூடாக புதுக்குடியிருப்பு பகுதியை நோக்கி மக்களின் அஞ்சலிக்காக சென்று நாளை முல்லைத்தீவு முள்ளியவளை ஊடாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தை சென்றடையும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். வாய்க்கால் வரப்பு வழியே நீர்ப்பாய்ச்சி பயிர் வளர்ப்பார்கள். ஆனால் முள்ளிவாய்க்காலில் எம்மினத்தின் ரத்தத்தையும் செந்நீரையும் பாய்ச்சி உயிரை பறித்தார்கள் என தென்னிந்திய பிரபல இயக்குனர் T. ராஜேந்திரர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குறித்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இது ஒரு துக்க தினம், இது ஒரு கருப்பு தினம், எமது இதயத்தை ரணமாக்கிய ஒரு தினம். அன்று எமது இனம் எப்படி துடித்திருக்கும், எப்படி வேதனைப்பட்டிருக்கும். அந்த உறவுகளின் ஆத்மாக்கள் சாந்தியடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஈழம் என்று மலரும் என்று எனது மனம் தினம் இயங்குகின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நண்பர் விஜய் ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்கின்றார் என்றவுடன், காங்கிரஸ் கரம் நீட்டுகின்றது என்றவுடன் இன்று திமுக கவலைப்படுகின்றது. இதே காங்கிரஸ் தானே அன்று எமது ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்தார்கள். அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்து சிங்கள ராணுவத்திற்கு துணை போனார்களே எப்படி, என்னுடைய தொப்புள் கொடி பந்தங்களுக்கும் அந்த துன்பத்தை அள்ளி கொடுத்தார்களே எப்படி, முள்ளிவாய்க்கால் அன்று இரத்த ஆரணை ஓடவிட்டார்களே எப்படி என்று ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார். இதேவேளை யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் ஆகிய முள்ளிவாய்க்கால் மண்ணில் இனப்படுகொலை செய்யப்பட்ட எமது ஈழத்தமிழ் உறவுகளுக்கு இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை என்று தென்னிந்திய பிரபல திரைப்பட நடிகர் நிழல்கள் ரவி கவலை வெளியிட்டார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குறித்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இனம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட வண்ணமே உள்ளது. இவை அனைத்து முடிவுக்கு வந்தால்தான் முள்ளிவாய்க்கால் மண்ணில் பலியாகிய லட்சக்கணக்கான உயிர்களின் ஆன்மாக்கள் சாந்தியடையும். தயவு செய்து தமிழினத்தை வாழவிடுங்கள் என்றும் தெரிவித்தார். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சரசாலை வடக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுந்தரம் கமலாதேவி அவர்கள் 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுஜாதா ஞானசெல்வம் அவர்கள் 16/5/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உடுவில் கிழக்கு சுன்னாகத்தை புறப்படமாகவும் சுன்னாகம் தெற்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சபாரத்னம் ஞானலிங்கம் அவர்கள் 16/5/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். நுவரெலியா டிகோயா வனராஜா மேற்பிரிவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலு ராஜேந்திரன் அவர்கள் 15/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.